பேசும்போது கம்னரு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. இந்த மூணு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்ட். நீங்க இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9 டே 44 எபிசோட் நம்பர் 43. ஸோ இந்த எபிசோடுக்குள்ளார என்னென்ன சுவாரஸ்யமா நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனி அந்த பருப்பு வேகாது. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஆல்ரெடி குரூப் ஆயிட்டாங்க. இது கூட திவ்யா வந்து அப்பப்போ உள்ளார பூந்து அவங்களும் இது கூட மெர்ஜ் ஆயிடுறாங்க. இதுல என்ன சாண்ட்ராவும் பிரஜ்வினும் எப்ப நம்ம உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொன்னாங்க பாத்தீங்களா, நான் வந்து உள்ளார போனா நாங்க 2 பேர் குரூப்பா விளையாட மாட்டோம், தனித்தனியா தான் விளையாடுவோம், இந்த ஸ்டேஜ் என்னை விட வேற சூப்பரா விளையாடுறதுக்கான ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம் போனாங்க பாத்தீங்களா. அந்த 2 ஆடுகளும் உள்ளார போனவுடனே யாரு கூட சேரக்கூடாது, அவங்க கூடயே சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் தூக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. திவாகரைஸ்ட் ஆயிருவோம். வந்து ஒரு நான் போன தடவை சொன்ன மாதிரி ஒரு நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற போன சீசன்ல இருந்து எல்லா சீசன்லயும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க காதுல வாங்கினாங்களா என்னன்னே தெரியல. போன எபிசோட், அதாவது போன வீக்லேயே வந்து நாமினேஷனுக்கு இவங்க 2 பேர் பிளான் பண்ணாங்க. அது கூட பார்வதி திவ்யா எல்லாமே பிளான் பண்ணி தான் குத்துனாங்க. அதை பத்தி இன்னும் செல்லாது விஜய் சேதுபதி சார் வந்து எதுவும் கேள்வியே கேட்கல. ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாரை நம்ம குத்தலாம், இவங்களை யாரை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்களோட கணிப்புப்படி உள்ளார வந்து சபரி, விக்ரம், கனி இவங்க 3 பேர் வந்துடணும். அதுக்கப்புறமா டம்மியா யாராவது ஒரு 2 பேர் வந்து உள்ளார வந்துடணுங்கிறதுல டார்கெட்டா இருக்கிறாங்க. இதுல வந்து பிளான் போட்டது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான். மோஸ்ட்லி அவங்க சொல்றதை தான் இந்த பிரஜ்வின் வந்து கேட்கிறாப்புல. பிரஜ்வின் வந்து அப்பப்போ பொம்மை மாதிரியே இருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து சாண்ட்ரா கிட்ட யாராவது சண்டைக்கு போனாலோ இல்ல ஏதாவது எடுத்து பேச போனாலோ இவர் வந்து முன்னாடி வந்து நின்னுக்கிறாரு, ஒரு ஷீல்டு மாதிரி நின்னுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஏதாவது டாஸ்க்கு கீஸ்க்குன்னு நடந்தா கூட அதுல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்றதுல, ஆனா சாண்ட்ரா பண்றதுல வந்து நல்ல இவங்க ஸ்கோப் எடுத்துட்டு இவர் சைட்ல போயிடுறாப்புல. இதுல கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நாமினேட் பண்றதுக்கு என்ன இது சொல்லலாம், கருத்து சொல்லலாம், இவங்களை என்ன சொல்லி இவங்களை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா தான் எடுத்து சொல்றாங்களே தவிர பிரஜ்வின் வந்து அவங்க சொல்றதுக்குலாம் ஆமா சாமி தான் போட்டுட்டு இருக்கா. அப்படி இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதி வந்து நாம இதுல வந்து ஓட் போடுறது வந்து நம்ம ஓட்டை வேஸ்ட் ஆக்க கூடாது, எல்லாரையுமே உள்ளார கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப டார்கெட்டா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதுல நடுவுல சில யாரெல்லாம் ஓட்டு கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுல ரொம்ப முசுவா இருக்காங்க. அதுல வாங்கியும் கட்டிட்டாங்க வினோத் கிட்ட. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு போணுச்சு. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போயிட்டு என்னென்னலாம் நடக்குது இந்த எபிசோட்ல அப்படிங்கறத பார்த்து என் மானத்தை வாங்காம இருங்க. ஒரு பக்கம் பார்வதி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் எஃப்ஜேவும் விக்ரமும் ஒரு பிளானை போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா பார்வதி பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கிட்டையும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா திவாகர் போயிட்டாங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசி அவங்களோட பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாரை குத்துறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாயிலேயே வாங்கி அவங்க கிட்டே போட்டு விட்டுருவாங்க. இந்த பிளானை தான் அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் இருந்துட்டே இல்லை இப்ப திவாகர் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி யாரும் வந்து அவங்க சொல்ற இதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விக்ரம் சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அரோரா கிட்ட வந்து போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இல்ல திவாகர் இருந்த வரைக்குமே என்னோட மைண்ட் வந்து திவாகர் அவங்க சொல்ற பேச்சையத்தை நான் கேட்கற மாதிரி இருந்தது. நான் ஏதாவது சொன்னாலுமே அவரு ஒன்று சொல்லி அவரு வந்து என்னோட மைண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவோம். அப்படி இப்பதான் எனக்கு வந்து அப்படியே ஃப்ரீ மைண்டா இருக்கு. இப்ப நான் என்ன டிஸ்கஷன் எடுத்தாலுமே யாரையும் கேட்க தேவையில்லை, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு நானே செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த போன வீக்ல தான் பாத்தீங்கன்னா அரோராவும் பார்வதி வந்து ஒரு பெரிய சண்டை எல்லாம் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றதுன்னே தெரியல, இதுதான் பிக் பாஸோட வீடா அப்படின்ற மாதிரி போகுது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரோரா யார் சண்டை போட்டாங்களோ அவங்க 2 பேருமே வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அரோராவும் வந்து ஆமாங்க எனக்கும் வந்து சில இதெல்லாம் நடந்தது, அதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல இப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க சில நடந்ததுக்கு இவங்க ஏத்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுல பார்வதி வந்து இவர் திவாகர் நான் சொல்றது வந்து கேட்டு அப்படி நான் திவாகரிசமா மாறி போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் இப்ப வந்து வெளியே திவாகர் இவங்க ஆளுங்களா பார்ப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாவும் பேசுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க சைட்ல ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரியும் பேசி அப்படியே அந்த பாயிண்ட் வந்து அப்படி முடிச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து நான் ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பரான ஒரு இதை வச்சு நான் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பேசும்போது கம்னரு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. அதுக்கப்புறமா கனியும் வந்து கெமியும் 2 பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது வந்து பிக் பாஸ்க்கே பிடிக்கல. அவர் வந்து ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கனி வந்து
கனி நீங்கள் இப்போ கூட படிச்சிட்டு இருக்கீங்களே, டாஸ்க் லெட்டர் படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சாரு. கனி அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு இவங்க டிஸ்கஷனில் வந்து நல்லா கனியை ஓட்டி ஓட்டி ஜாலியாக அது ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு காமெடியை சென்ஸாக பேசி பேசி அந்த இடத்த ஓட்டினா அப்படி. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஒரு ஹாலில் உட்கார வச்சு, மெயின் ஹாலில் உட்கார வச்சு, இந்த மாதிரி போன வீக்கில் தான் வந்து என்னை வந்து நல்லா இது பண்ணி கரைச்சி ஊத்துற மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த தடவையாவது என் மானத்தை வாங்காமல் இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பேசி இந்த வீக்கு கொஞ்சம் நல்லா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த வீக்கில், அதாவது இந்த வீக்கு தலை, அதனால ஒரு தலையாக வந்து உங்களோட கடமை என்ன இருக்குது அது ப்ராப்பராக செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேட்லாம் கொடுத்துட்டு இந்த வீக்கில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஃப்ரீஸ் டாஸ்க் போட்டு கரெக்டாக இந்த வீக்கில் வந்து இப்போ நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல யார் நாமினேட் பண்ணுமோ டைரக்ட் நாமினேஷன் மாதிரி 2 பேர்த்த வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. இதில் யார் யாரெல்லாம் ஒரு பிளானை போட்டு நாமினேட் பண்ணாங்க இருந்தால் இந்த டாஸ்கில் வந்து போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு பிளானை போட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வினோத் கிட்ட நாமினேஷன் கேட்குறப்ப கரெக்டாக அங்கேருந்து பார்வதி வந்து வந்துட்டாங்க. ஒரு ஆயத்தை வந்து பேசுறப்பே பார்வதி அங்கிருந்து வேகமாக ஓடி வந்தாங்க. அது வந்து வினோத்துக்கு வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளார இவர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே வினோத்துக்கு நல்லா வந்து கொஞ்ச நேரம் இருமா சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் பேசி என்ன சொல்றதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க வந்து ஆரம்பிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா இதை வந்து சரி பண்ணணும் இல்ல, கோவப்படாத மாதிரி இது பண்ணணும். இல்லம்மா கொஞ்சம் அமைதியா இரு, நான் ஃபர்ஸ்ட் என்ன பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ வந்து உள்ளார வந்து கத்திட்டு எப்படி நான் பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு அவர் பிக் பாஸ் கிட்ட கேட்டு அந்த நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. இப்போ இந்த நாமினேஷன்ல யாரெல்லாம் நாமினேட் பண்றாங்கிறத பார்ப்போம். நாமினேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு கனியும் பார்வதியும் வந்து கையில வந்து கிளாப் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு ஓப்பன் நாமினேஷன், யார் வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல கூட உட்காந்து நாமினேட்டிங் சொல்லிட்டாங்கன்னா உடனே நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷமா. அது யார் கூட கிளாப் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கூட கனி. ஓகே, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எஃப்ஜே தான் நாமினேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்படியே உட்காந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் யார் அவங்களுக்கு ஆகலையோ அவங்கள தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமித் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கிளாஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு குத்துனதுல வந்து இன்னமும் அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வந்து அமித்தை தான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ண. அப்படி இந்த தடவை போன வீக்ல வந்து விஜய் சேதுபதி சாரிட்ட இவர் வந்து என்னோட இதை வந்து பிடிங்கிட்டாங்கன்ற மாதிரி சுபிக்ஷா நடுவில் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி வேற ஒரு டாஸ்க், அதாவது வேற ஒரு சாக்கை சொல்லி சுபிக்ஷாவையும் நாமினேட் பண்ணிட்டாரு எஃப்ஜே. ஸோ அடுத்ததா வந்து இவங்க 3 பேர், அதாவது இங்க யார் வேணா எங்க வேணா உட்காந்து நாமினேட் பண்ணலாம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒரு கும்பலா கூட்டிட்டாங்க. சாண்ட்ரா, பிரஜ்வின், திவ்யா, பார்வதி. இதுல வந்து உள்ள வெளியே போய் யார் யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்தது, யாரெல்லாம் என்ன சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்றத கேட்டுட்டு வர ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தது பார்வதி தான். இவங்களாம் வந்து யார் யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு, யாருக்கு இன்னும் ஓட்டு விழல அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இங்க சொன்ன உடனே இவங்கள ஒரு பிளானை போட்டு இன்னும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும், இவங்கள என்னென்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷனே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்வதி, சாண்ட்ரா, பிரஜ்வின் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இந்த 2 பேர் பிக் பாஸ். ஸோ இந்த நாமினேஷனை நான் வளவலன்னு இழுக்க விரும்பல. என்ன பார்த்தீங்கன்னா யார் நாமினேட் பண்ணாங்கன்றது அதாவது நான் சொல்ல தேவையே இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இதை வந்து எதிரியா இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சாண்ட்ராக்கு, பார்வதிக்கு இவங்களாம் பார்த்தா விக்ரம், சபரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆப்போசிட்டா யோசிச்சுட்டு இருக்காங்க. அரோரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் இவங்களெல்லாம் ஒரு டிக்கெட் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விக்ரம் வந்து சொல்லவே தேவையில்லை. விக்ரம் வந்து பார்வதி சம்திங் இவங்க மெயினா பிரஜ்வின், சாண்ட்ரா இவங்களெல்லாம் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரஜ்வின், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சபரி, விக்ரம் இந்த மாதிரியான ஆளுங்களை வந்து ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸா ஒரு ஓட்டு வந்து விழுந்துருச்சு. இதுல யார் தப்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத், கம்ருதீன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த வார நாமினேஷன்ல மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல எவிக்ட் ஆகிறது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரம்யாவா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த வீட்டில் இது வரைக்கும் எதுவும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ண மாதிரி தெரியல இல்லைங்களா. இதுவும் மோஸ்ட்லி லோ பர்ஃபார்மன்ஸ் யாருன்றதை பார்த்து தான் அடுத்தது இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரம்யா இந்த வீக்கில் எவிக்ட் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் லைனில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, யார் இந்த வீக் வந்து எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதிக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்வதி வந்து யாரை சொல்லுவாங்க உங்களே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விக்ரம் தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தவங்களை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஈக்குவலாக 2 ஓட்டுன்றதை பிரிஞ்சிடுச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க.
ஒரே ரூல்ஸாக இருக்கணும். ஜெயிலுக்கு சுபிக்ஷாவும் வினயாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களை நாமினேட் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ ஆயிருந்தது இல்லை பார்த்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து நாமினேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணியே வந்து நாமினேஷன் பண்ணுறதுல என்ன இருக்குது, நான் யாரை வேணால் நாமினேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் வினயாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இது நடந்துக்கிட்டப்பே ஒரு டாஸ்க் வந்து படிக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க எனக்கு ஒர்த்தே கிடையாது, இவங்க வந்து என்னோட காம்படிஷன் லிஸ்ட்லேயே சேர்த்தலை அப்படின்றது ஒன்று. நம்ம இதில் எனக்கு வந்து இவங்க காம்படிட்டர் அப்படின்ட்டு சொல்லி யாரை சொல்கிறீங்க அப்படின்றத ஒன்று. இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆளை சொல்லிட்டு இருந்தாங்க. காம்படிஷனில் யார், எனக்கு வந்து இவங்க லிஸ்ட்லேயே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து எஃப்ஜே வந்து இவங்களை சொன்னாங்க, அடுத்தது கனி வந்து இவங்களை சொன்னாங்க, அடுத்தது இவர் கம்ருதீன் வந்து இவங்களை சொன்னாங்க, அடுத்தது வினோத் வந்து இவரை சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து சொல்லி அந்த டாஸ்க் வந்து முடிச்சு அன்னைக்கான டாஸ்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, பட் இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படியாவது இவங்களாலாம் வச்சு என்ன பிளான் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே விளையாடிட்டு இருக்காங்க.